அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது பலஸ்தீனில் நடக்கிறது முஸ்லிம்களுடைய நிலத்தை அபகரிக்கிற பிரச்சனை என்று நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏண்டா இதை நாங்க கியாமத்து நாளுடைய சம்பந்தப்படுத்தி அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டால் நாளைக்கு அவன் யுத்தத்தை நிப்பாட்டுவான். யுத்த நிறுத்தம் என்று வந்துடும். அவன் ஒரு குறிப்பிட்ட அளவு முஸ்லீம்களை கொல்லுவான். முஸ்லீம்களுடைய குழந்தைகளை கொல்றது அவனுடைய டார்கெட். அங்க நடக்கக்கூடிய எல்லா யுத்தத்திலேயும் குழந்தைகள் இத்தனை பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற அறிக்கை இருக்கிறது. உலகத்தில் முஸ்லீம்களுக்கு நடந்த எல்லா கொடுமைகளுக்கும் பின்னால யூதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சூழ இருக்கக்கூடிய பூமியில நான் எப்பொழுதும் பரக்கத் செய்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவன் எத்தனை பேரை கொல்றானோ அது டபுள் அங்க பிறக்கும். நீங்க பாத்தீங்களா, காசால மாதிரி குழந்தைகள் பிறக்கிற வரலாறு உலகத்தில் அறிக்கை எடுக்கிறார்கள். உலகத்தில் 22 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அந்த 22 வீதாசாரப்படிக்கு அதிகமாக குழந்தை பெறுகின்ற ஊரு அந்த காசா. அல்லாஹ்வோட போரிடலாது. இவன் ஒரு 400 குழந்தையை கொல்றான், 40,000 குழந்தை பிறக்குது. பலஸ்தீன் முழுக்க இஸ்ரவேல் ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறது. 2 தொங்கல் மட்டும் இருக்கிறது. காசா ஒரு பக்கம், மேற்கு கரை ஒரு பக்கம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் இருந்து அந்த காலத்தில் சின்ன சஞ்சிகைகள் வரும். அந்த காலத்தில் முஸ்லீம்களுடைய குழந்தைகளை இப்படி கொலையடித்தார்கள், குழந்தைகளை இப்படி வெட்டி போட்டார்கள், இப்படி பொம் போட்டார்கள் என்று வரும். ஆனா இன்று வரைக்கும் அதை பிடிக்கவே இல்லை. அன்றையிலிருந்து அந்த சின்ன ஊரு 2 பக்கத்திலும் இருக்கும். இன்று வரைக்கும் காசாவை பிடிச்சதும் இல்ல, மேற்கு கரையை பிடிச்சதும் இல்ல. கியாமத் நாள் வரைக்கும் இந்த யூதர்கள் காசாவை பிடிக்க போறதும் இல்லை. இது இஸ்லாம் சவாலாக சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு போம்ப போடுறான், இன்னும் கொஞ்ச நாள் அதை நிறுத்துவான். காசாவை பிடிச்சிட்டோம் என்று அறிவிப்பு செய்வான். ஆனா எந்த அறிவிப்பு செஞ்சாலும் அதுக்கு பின்னுக்கால் அங்க முஸ்லீம்கள் தான் வாழ்வார்கள். பாரக்னா ஹவுலஹு, நான் தான் அதை சூழ பைத்துல் முகத்திஸ சூழ நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நபிமார்களையும் கொண்டவர்கள் யூதர்கள் தான். ஒரே நாள்ல 300 நபியை கொண்டாண்டு வரலாறு இருக்குது தஃசீர்கள்ல. ஒரே நாள்ல 300 நபியை கொண்டவனுக்கு சாதாரணமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போம்ப போடுறது பெரிய விஷயம் உண்டல்ல. ஆனா அந்த 300 நபியுடைய பரக்கத்தும் இருக்கிறதே, அது அவனுக்கு சாபமாக மாறுற நேரம் வரும். அது வரைக்கும் இந்த மக்கள் அங்க இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சூரா பனு இஸ்ராயில்ல சொல்லுகிறான். அதனால அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்திருக்கிற காரணத்தினால நாங்க சும்மா இத பைத்துல் முகத்திஸுக்கான யுத்தம், இதுக்கு பின்னால கியாமத் வரும். கியாமத் வருகிறது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. எது நடந்தாலும் அதை கியாமத்தோட டச் பண்ண கூடாது.